Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாங் ஃப்ராக் கட்டிங் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நீங்களும் ஆகலாம் டிசைனர் வீடியோ போட்டு 1 month ஆகுது. இந்த 1 monthல நீங்க நல்லாவே ஸ்டிச்சஸ் பண்ண கத்துப்பீங்க. மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க லாங் ஃப்ராக் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெட்டீரியலை வச்சு தான் நம்ம லாங் ஃப்ராக் கட் பண்ண போகிறோம். இந்த மெட்டீரியலை நான் ஆல்ரெடி சுடிதார் மெட்டீரியல் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இந்த மெட்டீரியலை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்லேயே அந்த வீடியோட லிங்க் தரேன், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோட லிங்க் தரேன். இப்போ இந்த துணியை யூஸ் பண்ணி தான் நம்ம லாங் ஃப்ராக் கட் பண்ண போகிறோம். மேலே இருக்க பாட்டம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பாட்டமுக்கு வந்து நான் எவ்வளோ லென்த் எடுத்திருக்கேன்னா 15 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 15 சென்டிமீட்டர் லென்த் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி துணியை 4ஆக மடிச்சிருக்கேன். எந்த ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம தைக்கிறதுக்காக கட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த துணியை வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டு தான் கட் பண்ணணும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த துணியை 4ஆக மடித்து போட்டு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர்ஸோட அளவு வந்து வைக்கலாம். நான் வந்து ஷோல்டருக்கு வந்து 6.5 சென்டிமீட்டர்ஸ் வந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட ஒரு சைடுக்கு வந்து நம்ம 6.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம். ஷோல்டரோட அன்னதர் சைடு இன்னொரு சைடுக்கு வந்து நம்ம 3.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். இப்போ வந்து இது ஆர்மோல் சைஸ் வந்து நான் 6.5 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து அது ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்குக்கு வந்து நான் 3.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். நம்ம இதை மார்க் பண்ண சொல்ல எக்ஸாக்ட் சைஸை விட 1/2 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக வச்சு தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் மடித்து தைக்க சொல்ல கரெக்டாக வரும் சைஸு. இது வந்து ஆர்மோல் சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணது. இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் கோடு போட்டு. ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து மார்க் பண்ண சொல்ல 1/2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் வச்சு மார்க் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 1/2 சென்டிமீட்டர் வந்து விட்டுட்டு எக்ஸாக்டான ஆர்மோல் சைஸ் வந்து என்னவோ அதை வந்து நம்ம ஆர்மோல் சைஸ் வந்து கர்வ் மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கர்வ் மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ வந்து இது ஷோல்டரு. இப்போ பேக் நெக்குக்கு வந்து பேக் நெக்கும் வந்து கர்வ் மாதிரி தான் வரும். ஸோ கர்வ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் வந்து நம்ம கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதை வரைய சொல்லக்கூட 1/2 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம தைக்க சொல்ல சைஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து லென்த்து வந்து மார்க் பண்ண 2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கீழே பாட்டமும் வந்து பிரெத்தும் வந்து அப்படியே வந்து நம்ம கர்வாக அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டு போகிறோம். அதுவும் வந்து 2 இன்ச் விட்டுட்டு தான் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா சைஸுமே வந்து மார்க் பண்ணியாச்சு. சொன்னால் இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நம்ம பேக் சைடோட நெக்கு வந்து கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் சைடு நெக்கை வந்து அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து இதில் ரெண்டுமே பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டு துணியுமே வந்து சேர்ந்துருக்கு. சொன்னால் வந்து பேக் சைடில் இருக்க நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். சொன்னால் அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடோட துணியை ஒண்டி எடுத்து நம்ம வந்து அதில் ஃப்ரண்ட் சைடோட நெக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இப்போ வந்து நம்ம கையை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கை வைக்க போகிறதுனால 13 சென்டிமீட்டர் வந்து லென்த்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 13 சென்டிமீட்டருக்கு வந்து நான் கட் பண்ணி அந்த துணியை 4ஆக மடித்து வச்சுருக்கேன். இப்போ பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி அதையும் வந்து கரெக்டாக அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மடித்து 4ஆக மடித்து துணியை மடித்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த 13 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்தோம்ல அளவு, அதுக்கு வந்து நான் நேராக கோடு போட்டுட்டு ஆர்மோல் சைஸு
இப்போ வந்து ஆர்மல் சைஸ்க்கு ஒரு 2 இன்ச் வந்து விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல சைஸ் வந்து கரெக்டாக வரும். இது வந்து பேக் சைடு. இப்போ வந்து நம்ம வரைகிறது வந்து ஃப்ரண்ட் சைடு. அது வந்து முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கர்வ் மாதிரி வரணும், அப்படி வரைஞ்சிக்கணும் ஃப்ரண்ட் சைடு. இப்போ வந்து நம்ம கையின் சுற்றளவை வந்து மார்க் பண்ணலாம். நான் வந்து 5.5 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து மார்க் பண்ண சைஸ்க்கு கையை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ண சொல்ல பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம பேக் சைடுக்கு வந்து ஒரு சைஸும் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு சைஸும் மார்க் பண்ணிடணும். ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண சொல்ல 2 துணியை எடுத்து நம்ம 4ஆக மடிச்சிருப்போம்ல, அந்த துணியிலேருந்து 2 துணியை ஒண்டி எடுத்து கட் பண்ணணும். மொத்தமாக சேர்த்து அந்த 4 துணியுமே கட் பண்ணிடக்கூடாது, மடித்து வச்சுருக்க 4 துணியுமே. இப்போ கீழே பாட்டம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். துணியை வந்து 2ஆக மடிச்சுட்டு இப்போ அந்த துணியை வந்து நம்ம முக்கோணமாக வந்து மடிக்கணும். கரெக்டாக வந்து மடிச்சுக்கோங்க. முக்கோணமாக மடிக்க சொல்ல கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அவங்க ஹைட் வந்து 34 சென்டிமீட்டர். ஸோ 34 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டேன். மேலே வந்து அவங்க வந்து மேலே பாட்டம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து மேலே வச்சு கரெக்டாக வந்து அதோட மேல் பாட்டம் எண்டிலேருந்து அந்த நம்ம வந்து அளவு எடுக்கணும். 34 சென்டிமீட்டர் வந்து கரெக்டாக இருக்கிற அளவு எடுக்கணும். நம்ம வந்து கீழ் பாட்டமை வந்து முக்கோணமாக மடித்து வச்சோம்ல, அதில் வந்து நம்ம மேல் பாட்டமை வச்சு கரெக்டாக மேல் பாட்டம் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோமா, மார்க் பண்ணதுலேருந்து நம்ம 35 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம். ஏன் 35னா 34 வந்து அவங்களோட ஹைட்டு, 35 வந்து நம்ம மடித்து தைக்க சொல்ல கரெக்டாக வந்து 1 இன்ச்சஸ் வந்து வேணும். ஸோ அதனால் 35 வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்ச் டேப்பை வந்து நகர்த்தி வச்சு 35 சென்டிமீட்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த அம்பர்லா மாதிரி கர்வாக வந்து வரும். அம்பர்லா ஷேப்க்கு வந்து நம்மளுக்கு வேணும்னா இது மாதிரி இன்ச் டேப்பை வந்து நகர்த்தி வச்சு 35 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் அம்பர்லா மாதிரி அழகாக வரும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம லாங் ஃப்ராக் கட்டிங் பார்த்தோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லாங் ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.